அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த பாடத்தில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வாரிசுரிமை சட்டம் பற்றி நம்ம அறிந்து வருகிறோம். இந்த வாரிசுரிமை சட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதில் முக்கியமாக இந்த கணக்கு தான் முக்கியம். ஒரு பொதுவான ஒரு சட்டத்தை நம்ம சொல்லிவிட்டாலும் அந்த வாரிசுகள் எந்த அளவுக்கு இருக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யும், பங்குகள் மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு மகன் இருந்தால் அது ஒரு பங்கு, ரெண்டு மகன் இருந்தால் அது ஒரு பங்கு, மகனும் மகளுமாக இருந்தால் ஒரு பங்கு, தாய் இல்லாமல் தந்தை இருந்தால் ஒரு பங்கு, தந்தை இல்லாமல் தாய் இப்படின்னு இருக்கிறதுனால பல வகையாக அந்த கணக்குகளை போட்டு ஒரு ப்ராக்டிஸ் எடுத்துட்டோம்னு சொன்னால் யார் கேட்டாலும் மனக்கணக்கிலே நம்ம என்ன செஞ்சிடலாம், கணக்கு போட்டுடலாம். இந்த சட்டம் ஆழமாக பதிஞ்சிடும். அந்த வகையில் சில கணக்குகளை பார்த்து வர்றோம். அது மாதிரி இன்றைக்கி ஒரு கணக்கு எடுத்துக்கிடுவோம். அதாவது இறந்து போனாலும் பெண்ணு, அவங்களுக்கு கணவன். இந்த கணவன் வர்றதுனால தான், மற்ற உறவு இருந்துச்சுன்னா ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரே சட்டம்தான். இப்போ கணவன் இப்போ இருக்கிறார்னு சொன்னால் இறந்தது யார், மனைவி. அப்போ மனைவி இறந்துட்டாங்க, ஒரு கணவன் இருக்கிறாரு. அந்த இறந்த மனைவிக்கு வந்து அந்த பெண்ணுக்கு தாய் இருக்கிறாங்க, தந்தை இருக்கிறாங்க, ரெண்டு மகள் இருக்கிறாங்க. இதில் நமக்கு என்ன சட்டம்னு கேட்டால் அது எல்லாருக்குமே என்ன பங்கு என்று நம்ம அறிஞ்சு வச்சுருக்குறோம். அதாவது மகள் வந்து ரெண்டு பேர் இருந்தாங்கன்னு சொன்னால் ஒரு மகள் இருந்தால் மொத்தத்தில் பாதி, ரெண்டு மகள் இருந்தாங்கன்னு சொன்னால் எவ்வளவு, 3/2. அதாவது ஒருத்தர் இறந்து போன ஆணோ பெண்ணோ, இறந்து போன ஆளுக்கு வந்து ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை இருந்துச்சுன்னு சொன்னால் பாதியை கொடுத்துட்டு தான் மற்றவங்களுக்கு பங்கு வைக்கணும். ரெண்டு பெண் பிள்ளைகள் இருந்தாங்கன்னு சொன்னால் அது ஆணுக்கு இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, ரெண்டு மகள்கள் இருந்தாங்கன்னு சொன்னால் மொத்தத்தில் வந்து 3/2 பங்கு அவங்களுக்கு கொடுத்துடணும். அதுக்கப்புறம் வந்து தந்தைக்கு வந்து 6/1, தகப்பனாருக்கு, தாய்க்கு 6/1. கணவனுக்கு எவ்வளோ கிடைக்கும், கணவனுக்கு வந்து இரு வகையான பங்குகளை நம்ம அறிஞ்சு வச்சுருக்கிறோம். அதாவது இறந்து போன ஆளுக்கு பிள்ளை இருந்தால் கணவனுக்கு 4/1, இறந்து போன ஆளுக்கு பிள்ளை இல்லை என்று சொன்னால் கணவனுக்கு வந்து 2/1, அதாவது பாதி. இப்போ வந்து இறந்து போன ஆளுக்கு வந்து ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க இருக்கிறாங்க இல்லையா, அதனால் இப்போ கணவனுடைய பங்கு எவ்வளவு, 4/1, காவாசி. இப்போ ஒரு காவாசியும் கொடுக்கணும், 6/1 கொடுக்கணும், இன்னொரு 6/1 கொடுக்கணும், 3/2 கொடுக்கணும். இவ்வளவும் கொடுக்குறதா இருந்தால் எந்த நம்பரில் கொடுக்க முடியும் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், முதல்ல இந்த 4/1ங்கிறத 4 எடுத்துக்கிறோங்க. அடுத்து இருக்கிறது 6/1, இந்த 2 முதல் எடுத்துக்கிடுவோம். இப்போ 4/1 கொடுக்கணும், 6/1 கொடுக்கணுமாக இருந்தால் இந்த ரெண்டுக்கும் பொதுவான நம்பர் எது என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ 4ஐயும் வந்து 2ஆல் வகுக்க முடியும், 2 4, 6ஐயும் 2ஆல் வகுக்க முடியும். அப்படி இருந்தால் இதில் பாதி எடுத்து அதில் பெருக்கிடணும், 12 பங்கு. 12 பங்கு வச்சோம்னு சொன்னால் 4/1 கொடுக்கலாம், 6/1 கொடுக்கலாம். 6/1 2, இதில் 4/1 3 கொடுத்துருவோம். அதே மாதிரி 3/2 கொடுக்க வேண்டியிருக்கு. இந்த 12க்குள்ளே 3 அடக்கம், அதனால் 12 பங்காக வச்சோம் என்று சொன்னால் 3/2 8. 12ல் வந்து 3/1ங்கிறது 4, 3/2ங்கிறது 8. அப்போ வந்து மொத்த பங்கு இந்த 12 பங்கு வைக்கிறோம். மேலே போட்டிருக்கல, இது 12 பங்கு. இந்த 12 பங்கு வைத்து விட்டு கணவனுக்கு 4/1, 4/1 எவ்வளவு, 12ல் 4/1 3. தாய்க்கு வந்து 6/1, 12 பங்கு தான் வச்சுருக்குறோம். அப்போ 12ல் 6/1ங்கிறது 2. தந்தைக்கு 6/1, அதே மாதிரி 2. மகள்கள் 2 பேருக்கும் சேர்த்து 3/2 தனித்தனியாக எடுத்தால் ஆளுக்கு 3/1 வரும்னு வைங்களேன். அப்போ 3/1ங்கிறது வந்து 2ங்கிறது 8. அப்போ 12 பங்கு வச்சு
8 ஒரு ஆள் கொடுத்துருவோம், 2 ஒரு ஆள் கொடுத்துருவோம், 2 ஒரு ஆள் கொடுத்துருவோம், 3 ஒரு ஆள் கொடுத்துருவோம்னு சொன்னால் அந்த 12ல் அந்த கணக்கு சரியாக வந்துடுது. ஆனால் இந்த டோட்டல் பண்ணிங்கன்னா 12க்கு மேலே வந்துடுது. இப்போ 3 3 2 5 5 2 7 7 8 15. இப்போ நம்ம 12 பங்கு தான் வச்சோம். 12 பங்கு வைக்கும் பொழுது இந்த கணக்குப்படி தான் கொடுத்து ஆகணும். எல்லாருக்கும் என்ன செய்யணும்? இவனுக்கு காவாசி கொடுக்கணும், தாய் தந்தையருக்கு 6ல் 1 கொடுக்கணும், மகள்களுக்கு 3ல் 2 கொடுக்கணுங்கும் போது இந்த 12ல் வச்சு இப்படி கொடுத்துட்றோம். கொடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் எல்லார் பங்கையும் கொடுக்கும் பொழுது டோட்டல் அதிகமாகிடுது, 15 வந்துடுது. அப்போ 15 கொடுக்க முடியுமாட்டா? முடியாது. அப்போ என்ன செய்யணும்னு கேட்டால் இந்த டோட்டல் எவ்வளோ வருதோ அதையே பங்கு ஆக்கிருங்க. முதல் 12லேருந்து கணக்கு பண்ணணும். கணக்கு பார்த்து விட்டு டோட்டல் கூடி போச்சுன்னு சொன்னால் 15 பங்காக வச்சிட வேண்டியதான். அப்போ 12ல் 3 கொடுத்த ஒரு ஆளுக்கு 15ல் 3 கொடுப்போம். 12ல் 2 கொடுத்த ஒரு ஆளுக்கு 15ல் 2 வாங்குவார். 12ல் 2 வாங்கின ஆள் 15ல் 2 வாங்குவார். 12ல் 8 வாங்கின ஆளுக்கு 15ல் 8 வாங்குவாங்க. இது அவங்களுக்கு நிர்ணயித்த பங்கை விட குறைவு. எல்லாருக்குமே ஈவனாக அவங்கவுங்க சதவிகிதத்துக்கு தகுந்தவாறு குறைஞ்சிருக்கு. 12ல் 3 வாங்கினாலும் 15ல் 3 வாங்குறாருங்கும் போது 5ல் 1 தான் கிடைக்கிது, 4ல் 1 இல்லை. இது 5ல் 1ன்ற கணக்கு அவருக்கு வந்துடுது. அதே மாதிரி 12ல் 6ல் 1 2 வாங்கினா 15ல் 2ங்கும் போது 7 1 7ல் 1க்கும் கம்மியாக தான் வருது. இப்படி குறைஞ்சது எல்லாருக்கும். அப்போ இந்த மாதிரி டோட்டல் பண்ணும் பொழுது அந்த எவ்வளவு அடிப்படை பங்காக வச்சோமோ அதை விட இந்த பிரித்து கொடுத்த பங்கு ஜாஸ்தியாக போச்சுன்னு சொன்னால் இந்த ஜாஸ்தியாக போன இந்த தொகையவே என்ன செய்யணும்? பங்கு ஆக்கிடணும். அப்போ இப்போ என்ன செய்யணும்னா 15 பங்கு வைங்க. 15 பங்கு வச்சு இந்த மாதிரி அந்த 12ல் உள்ள கணக்குப்படி கொடுங்க. 15 பங்கு வைக்கணும். வச்சு விட்டு 3 2 2 8 இதை கூட்டக்கூடாது, இந்த கணக்குப்படி கொடுத்துடணும். கொடுத்தோம் என்று சொன்னால் எல்லாரும் என்ன செய்யுதுன்னா அவங்கவுங்களுடைய சதவிகிதத்துக்கு தகுந்தவாறு கொஞ்சம் கொஞ்சம் குறையும். இந்த மாதிரி வருங்கிறது அல்ல குர்ஆனில் இதை பங்கு வச்சு சொல்லும்போது கைர முலாரின், யாருக்கும் பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில் பங்கிடுங்கள்னு அல்லாஹ் சொல்கிறான். ஏன்னுட்டு அந்த மாதிரி கணக்கு பண்ணும்போது சில இடங்களில் இந்த பாதிப்பு வர்ற மாதிரி வரும். அதுக்காக என்ன செய்கிறோம்னு கேட்டால் இது உலகத்துலேயும் இந்த கணக்கு முறை இருக்கிறது. இப்போ எடுத்துக்கிட்டு இதே கணக்கை வைத்து கொண்டு நம்ம என்ன செய்வோம்? அந்த ஒரு கணக்கை வச்சுக்கிடுவோம். ஒரு கணக்கை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு விதமாக மாற்றி பார்க்குவோம், கொஞ்சம் சேஞ்சு பண்ணி பார்ப்போம். எப்படி சேஞ்சு பண்ணுறது? இப்போ இறந்து போன ஆளுக்கு தாய் இல்லைன்னு வச்சுக்கிடுவோம். இந்த தாய் இருந்தாங்க இல்லையா, இப்போ தாய் இல்லை. தாய் இல்லைங்கும்போது யார்? கணவன், தந்தை, 2 மகள். இதையே பல விதமாக நம்ம மாற்றி பார்க்கலாம்ல. இப்போ கணவன் இருக்கிறாங்க, இறந்து போன பெண்ணுக்கு தகப்பனார் இருக்கிறாரு, 2 மகள் இருக்கிறாங்க. இப்போ என்ன செய்ய பங்குன்னு கேட்டால் கணவனுக்கு 4ல் 1 தான் கிடைக்கும், மகள் இருக்கிறதுனால அது கூடாது. தந்தைக்கு 6ல் 1 கிடைக்கும், ஆம்பளை பிள்ளை இல்லாததுனால ப்ளஸ்ஸும் கிடைக்கும். நம்ம போன தடவையும் அதுலேயும் ப்ளஸ் கிடைக்கும், மிச்சம் இல்லையே, ஷார்ட்டேஜ் எவ்வளோ வந்துச்சு, அதனால் ப்ளஸ் போடலை. தந்தைக்கு எவ்வளவு? 6ல் 1, பிறகு மிச்சம் இருந்தால் அதை எடுத்துக்கொள்வார், ஆம்பளை பிள்ளை இல்லாததுனால. மகள் 2 இருக்கிறாங்க, 3ல் 2. அப்போ இந்த பங்கு மட்டும் இப்போ இல்லை, இந்த பங்கு மட்டும் இப்போ இல்லை. தாய்க்கு உள்ள பங்கு மட்டும் இல்லை. எது மட்டும் இருக்குது? இதுதான் இருக்குது. அப்போ கணவனுக்கு 4ல் 1, தந்தைக்கு 6ல் 1, அப்புறம் மகளுக்கு 3ல் 2, தாய் இல்லை, இவ்வளோ தான் இருக்கிறாங்க. இப்போ என்ன செய்கிறது? வேண்டாம் மகளை வேண்டாம் ஒரு 3 கூட சேர்த்துக்கிறோம் கணக்கு பார்க்குறதுக்க வேண்டி, 2க்கு பதிலாக 3. அப்போ இறந்து போன ஆளுக்கு கணவன், தந்தை, 3 மகள் இருக்கிறாங்க. இப்போ என்ன பங்கு என்று கேட்டால் கணவனுக்கு 4ல் 1 போட்டோம்ல, அதில் மாற்றம் வராது. தந்தைக்கு 6ல் 1, மிச்சம் தான் எடுத்துக்கிறோம், அது ஒரு விஷயம். அந்த 6ல் 1 மாறாது. அப்புறம் மகளுக்கு 3ல் 2, 2 மகள் இருந்தாலும் அந்த கணக்கு தான். 2க்கு மேலே 20 மகள் இருந்தாலும் அதே கணக்கு தான். 3 மகள் இருக்கிறாங்க, 3 பேருக்கு சேர்த்து 3ல் 2 கொடுத்துருவோம். இப்படி கொடுத்தோம் என்று சொன்னால்
இப்போ எத்தனை பங்கா வைக்கணும் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே 12 வச்சா தான் கொடுக்க முடியும். 12 பங்கு வச்சுட்டோம். 12 பங்கு வச்சு 12ல் காவாசி எவ்வளவு? 3. அது கரெக்டாக வந்துருச்சு. தந்தைக்கு 6ல் 1 எவ்வளவு? 2. 3 2 5, 3 2 5 ஆச்சா? 5 போக 12ல் எவ்வளோ மிச்சம் இருக்குது? 12ல் 7 மிச்சம் இருக்குது. இப்போ 12ல் எவ்வளோ மிச்சம் இருக்குது? 7 மிச்சம் இருக்குது. 7 2 9 12. 12 பங்கு வைக்கிறோம். 12 பங்கு வைக்கும் பொழுது இல்லை, மகளுக்கு 3ல் 2ல் கொடுக்கணும். 3ல் 2ங்கும்போது 8 தான். அப்போ மகளுக்கு 3ல் 2, தந்தைக்கு 6ல் 1, கணவனுக்கு 4ல் 1, இப்படி கொடுத்தோம் என்று சொன்னால் 12லேருந்து கொடுத்தா கரெக்டாக 12ல் காவாசி 3, 12ல் 6ல் 1ங்கிறது 2, 12ல் 3ல் 2ங்கிறது 8. இப்போ கூட்டினீங்கன்னா 8 2 10 13. 13 வந்ததுனால தந்தைக்கு ப்ளஸ்ஸு கிடைக்காது. 6ல் 1 மட்டும்தான் மிச்சம் இல்லையில. அவள் 13 ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன செய்யணும்? இதை பங்கையே 13 ஆக்கிட வேண்டியதான். மொத்த பங்கு என்ன செய்யணும்? 13 ஆக்கிடணும். 13 பங்கு வச்சு என்ன செய்யணும்னு கேட்டால், இவருக்கு 3, இவருக்கு 2, இவருக்கு 8. 13ல் 12ல் கொடுத்ததுக்கு பதிலாக 13லேருந்து கொடுத்துருவோம். இந்த 8ஐ எத்தனை பேர் கொடுக்க வேண்டியிருக்கு? 2 பேராக இருந்தால் ஆளுக்கு 4 நாள் கொடுத்துடலாம். இப்போ 8 3 மகள் இருக்கிறாங்க. இப்போ 3 மகளுக்கு 8 கொடுக்குறதா இருந்தால் என்ன செய்யணும்னு கேட்டால், இந்த மேலே உள்ள மடங்கு 13 இருக்குல்ல, அதையே 3 பெருக்கணும். 13லேருந்து கொடுக்குறதுக்கு பதிலாக அதை 39லேருந்து கொடுத்தா தான் இந்த மகள்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் பிரித்து கொடுக்க முடியும். அப்போ இருக்கிறது 8. இந்த 8ஐ 2 பேருக்கு கொடுக்க சொன்னால் 4 நாளாக கொடுத்துடலாம். 4 பேருக்கு கொடுக்க சொன்னால் கூட 2 2ஆக கொடுத்துடலாம். 3 மகள் இருக்கும் பொழுது மகள் 3 பங்கு 8 வகுத்து கொடுக்க முடியாது. அப்படி இருந்தால் முதல்ல 8ஐ போட்டுவிட்டு என்ன செய்யணும்னு கேட்டால், இந்த 3 மகள் தானே பிரச்சனையாக இருக்குது. அந்த 3 மகள் இருக்கிறதுனால அதை என்ன செய்யணும்? அந்த பங்கை 3ஆல் பெருக்கி விட்டுறணும். 3ஆல் என்ன செய்யணும்? அதை பெருக்கணும். பெருக்குனா என்ன எவ்வளோ வரும்? 3ஆல் பெருக்குனீங்கன்னா 3 பெருக்குனா 39 பங்காயிரும். அப்போ மொத்த பங்கை முதல்ல 13 பங்காக வைக்கணும். அந்த 13 வச்சு கொடுத்துட்டு வரும் பொழுது மகள்களுக்கு 8 ஒதுங்குகிறது. 8ஐ 3 பேருக்கு கொடுக்க முடியாது. அப்போ என்ன செய்யணும்னு கேட்டால், அந்த 3 மகள் கொடுக்க முடியாததுனால அந்த 13 அசல் பங்கு இருக்குல்ல மேலே, அந்த 13ஐ 3 மடங்கு ஆக்கிடணும். 39 ஆக்கிடணும். 39 ஆக்கிட்டு இப்போ இவங்களுக்கு என்ன செய்யணும்? அதே மாதிரி 3 மடங்காக பெருக்கிற வேண்டியதான். 3 மடங்கு ஆக்கின மாதிரி 3 கொடுத்த ஆளுக்கு 9 கொடுக்க வேண்டி வரும். 2 கொடுத்த ஆளுக்கு 3 6 கொடுக்க வேண்டி வரும். 2 கொடுத்த ஆளுக்கு எவ்வளோ? 6 கொடுக்க வேண்டி வரும். 8 கொடுத்த ஆளுக்கு எவ்வளோ? 24 கொடுக்க வேண்டி வரும். 24,000 மொத்தம். 24 கொடுக்கும் பொழுது அந்த 24 என்ன செய்யலாம்? ஆளுக்கு 8 கொடுத்து போடலாம். 3 மகள் தானே. 24 எப்படி கொடுப்போம்னு கேட்டால், 8 ப்ளஸ்ஸு 8 ப்ளஸ் 8 ப்ளஸ் 8 இப்படி கொடுத்துருவோம். அப்போ 24. இப்போ கூட்டி பாருங்கள். 24 6 30 30 9 39. அப்போ 39 முதல்ல 12 பங்கு வச்சு அப்புறம் அந்த 13 ஆக்கி 13 கொடுக்கும்போது கணக்கு எல்லாருக்கும் டேலி ஆகிட்டா கூட மகள்களுக்கு கொடுக்குறதுல சிக்கல் வருது. மகளோட எண்ணிக்கை இந்த பங்கு கொடுக்குற அளவுக்கு டிவைட் பண்ண வகுக்க முடியலை. அதுக்காக என்ன செய்கிறோம்? 3 மகளுக்கு 8 கொடுக்க முடியாததுனால மொத்த பங்கு நம்ம எத்தனை பங்கு ஆக்கிடணும்? 39 பங்கா ஆக்கிட்டீங்கன்னா 39ல் எல்லாத்தையும் 3 ஆக்கணும்ல. மேலே 3 மடங்கு பெருகும்னு சொன்னால் ஒவ்வொருத்தருக்கு கிடைச்ச பங்கு 3 மடங்கு ஆகணும். இப்போ 3 கிடைச்ச ஆளுக்கு 3 9, 6 கிடைச்ச ஆளுக்கு 2 கிடைச்ச ஆளுக்கு 2 3 6, 8 கிடைச்ச ஆளுக்கு 24. 24 3 பேருக்கு கொடுக்க முடியுமில்ல. இப்போ
அழகாக கொடுத்துடலாம். 24 8 8 8. அப்போ வந்து இந்த இந்த கணக்கில் என்ன செய்யணும்னா மொத்த சொத்தை முதல்ல 12ஆக ஆக்கி அது அது வந்து கணக்கு டேலி ஆகாதனால அதை 13ஆக மாற்றி முதல்ல கொடுத்து முடிச்சிடணும். கொடுத்து முடித்த பிறகு மகள்களுக்கு கொடுக்கறதுல ஒரு சிக்கல் வர்றதுனால 3 மகளுக்கு 8 கொடுக்க முடியாததுனால அந்த 3ஆல் என்ன செய்யணும் 13 பெருக்கி 39 ஆக்கிடணும். 39 ஆக்கின பிறகு இப்போ பங்கு அந்த 39லேருந்து கொடுத்தீங்கன்னா இதே அளவுக்கு கரெக்டாக வந்துடும். அப்போ 9 6 24 டோட்டல் பண்ணால் 24 6 30 30 9 39 மேலே உள்ள பங்கு 39 இதை கொடுத்தது கரெக்டாக வந்துடுது. இந்த மாதிரி நம்ம என்ன செய்யலாம் கணக்கு பார்க்குறோம். அல்லது என்ன செய்கிறோம் வேறு இதையே நம்ம என்ன செய்வோம் மாற்றலாம். இந்த கணக்கை வைத்து கொண்டே நம்ம என்ன செய்யலாம் ஒவ்வொரு விதமாக மாற்றி பார்க்கலாம். அப்போ இப்போ தாய் வந்து இல்லைன்னு வச்சோம்ல, தாய் வந்து இருக்கிறாங்கன்னு வச்சுக்கிறோம். தாய் வந்து இப்போ இருக்கிறாங்க, மகளுக்கு பதிலாக மகனும் இருக்கிறாங்க. இப்போ மகளும் இருக்கிறாங்க, மகன் இருக்கிறாங்க. நம்ம மகள் எத்தனை வேணாலும் போட்டுக்கலாம். ஒரு மகனை ஒரு 2 கூட போட்டுக்கலாம், மகள் 3 கூட இருந்துட்டு போகுது. இப்படி எல்லாருமே இருக்கிறாங்க. இப்படி இருந்தால் இன்னும் என்ன கணக்கு அதே கணக்கு தான். நீங்கள் என்ன செய்யலாம் ஈஸியாக கணக்கு போட்டுடலாம். கணவனுக்கு எவ்வளவு பிள்ளைகள் இருக்கிறதுனால கணவனுக்கு எவ்வளோ கிடைக்கும் மனைவி சொத்தில் 4 1 கிடைக்கும். 4 1 கிடைக்குமா குட்டி எழுத்தாக வருது. 4 1 கிடைக்குது. தாய்க்கு எவ்வளவு 6 1 கிடைக்கும். தாய்க்கு வந்து 6 1 கிடைக்கும். தந்தைக்கு எவ்வளவு 6 1 கிடைக்கும். தந்தைக்கு 6 1. மகளுக்கு பங்கு இருக்கான்னா அவங்களுக்கு நிர்ணயித்த பங்கு கிடையாது. ஒரு ஆம்பளை பிள்ளையும் பொம்பளை பிள்ளையுமா சேர்ந்து இருந்துட்டாங்கன்னு சொன்னால், அல்லது ஆம்பளை பிள்ளை மட்டுமா இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து இவ்வளோ உண்டு நிர்ணயித்து கொடுக்க முடியாது. வேறு எப்படி கொடுக்கணும், இந்த பங்காளிகளுக்கு கொடுத்தது போக மிச்சத்தை அவங்க இப்போ பிரிச்சுக்கணுன்றது தான் விதி. அந்த அடிப்படையில் இப்போ இந்த மகளை நம்ம இந்த பங்கில் கணக்கில் எடுக்க தேவையில்லை. இப்போ நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு, 4 1 கொடுக்கணும், 6 1 கொடுக்கணும். அது 12 கொண்டு தான் என்ன செய்யும் கணக்கு டேலி ஆகும். 12 தான் கொடுக்க முடியும். 12 பங்கு வச்சோம்னு சொன்னால் 12 பங்காக நம்ம ஆக்கிட்டோம். இதை மொத்த பங்கு எவ்வளோ ஆக்கிட்டோம் 12 ஆக்கிட்டோம். 12 ஆக்கி 12 வந்து 4 1 கொடுக்கணும். 12 4 1 எவ்வளவு 3. 12 4 1ங்கிறது 3. என்னாச்சு குட்டி எழுத்தாக வருது. 12 4 1ங்கிறது 3. 12 6 1ங்கிறது எவ்வளவு 2. 12 இன்னொரு 6 1 எவ்வளவு 2. இப்போ மொத்த பங்கு 12 வைக்கிறோம். கணவனுக்கு 1/4 பாகம் 3, தாய்க்கு 6 1 2, தந்தைக்கு 6 1 2. அப்போ 3 2 5 2 7. இவங்களுக்குள்ளே 7 முடிஞ்சிருச்சு. மீதி இருக்கிறது என்ன 5 இருக்குது. இந்த 5 யாருக்குன்னு கேட்டால் 2 மகனுக்கு 3 மகளுக்கு சேர்த்து கிடைக்கிறது 5. அவ்வளோ பேருக்கு சேர்த்து எவ்வளோ கிடைக்குது 5 கிடைக்குது. இந்த 5 வந்து நம்ம எத்தனையாக பிரிக்க வேண்டியிருக்கு. இப்போ 2 மகன் இருக்கிறான்னா 2 மகன்டா நம்ம என்ன கணக்கு எடுத்துடணும், உடனேயே 4 ஆக்கிடணும். அப்போ 2 மகன்டா ஒரு 4, 3 மகள்டா ஒரு 3 7. 7 பங்காக வச்சா தான் அந்த 5 கொடுக்க முடியும். அப்போ 7 பங்காக வைக்க வேண்டி இருக்கிறது 5. அப்போ வந்து கொடுக்க முடியலை. அப்போ என்ன செய்யணும், இந்த 7 பேர் தானே இருக்கிறாங்க, 7 பேருக்கு தானே கொடுக்க முடியலை. அதாவது 2 மகன் என்பது ஒரு 4, 3 மகள் என்பது 3 7. அப்போ என்ன செய்யணும், 7ஆல் அதை வந்து பெருக்கணும். 7ஆல் பெருக்குனீங்கன்னு சொன்னால் எவ்வளோ வரும் 84 வருமா. 12 வந்து 7ஆல் பெருக்குனீங்கன்னா 84 வந்துடும். இப்போ வந்து 84 பங்கு ஆக்கணும். அப்போ தான் இந்த 2 மகனுக்கு 3 மகளுக்கு அந்த இது இல்லாமல் கொசுறு இல்லாமல் முழு நம்பராக கொடுக்க முடியும். அப்போ 84 ஆக்கின பிறகு இப்போ வந்து 12ஐ நம்ம நினைஞ்சிருக்கிறோம் 7 மடங்கு பெருக்கி இருக்கிறோம். அப்படி பெருக்கினதுனால ஒவ்வொருத்தர் பங்கும் 7 மடங்காக பெருக்கணும்ல.
அவங்க பங்கு பெருகின மாதிரி ஒவ்வொரு நம்பரும் பெருகணும். 3 கிடைச்ச ஆளுக்கு என்ன கிடைக்கணும்? 3 வேளை 21 கிடைக்கணும். 3 கிடைச்சிச்சு எத்தனையில்? 12. இப்போ 84 பங்காக மொத்த பங்காக ஆக்கிவிட்டோம். 84 வந்து 21 கிடைச்சா தான் காவாசி. 84 21 தானே கால்வாசி. அப்போ என்ன செய்யணும்? இந்த 3 பங்கு கிடைச்ச ஆளுக்கு இந்த 7ஆல் அதை பெருக்கிடணும். 21 இவருக்கு. யாருக்கு? கணவனுக்கு 84 பங்கு வச்சு 21 கொடுத்துருவோம். அந்த 21ங்கிறது 84ல் கால்வாசி. 4ல் 1 கரெக்டாக வருது. அதுக்கப்புறம் தாய்க்கு வந்து எத்தனை? 2 கொடுத்தோம். 2 கொடுத்த ஆளுக்கு என்ன செய்யணும்னு கேட்டால் அவங்களுக்கு 14 கொடுத்துடணும். ஏன்னு கேட்டால் 12ல் 2 கொடுத்தோம், 6ல் 1. 84ல் 6ல் 1 வந்து 16 14 84. 14 போட்டால் தான் 6ல் 1 வரும். அப்போ இந்த 2 7ஆல் பெருக்கிற வேண்டியதான். 2 கொடுத்தோம்ல, அந்த 2 கொடுத்த ஆட்களுக்கு மொத்த தொகையில் 7ஆக பெருக்கின மாதிரி அவரவர் பங்கையும் 7ஆல் பெருக்கிடணும். அப்போ 2 கிடைச்ச ஆளுக்கு 14. அதே மாதிரி வந்து இந்த ஒரு ஆளுக்கும் என்ன செய்யும்? ஒரு 14 கிடைக்கும். இப்போ 5 கிடைச்சிச்சில்ல எல்லாருக்கும் சேர்த்து. 5 கிடைச்ச ஆளுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து என்ன ஆயிரும்னா 35 ஆகிக்கணும். இப்போ அதாவது கணவனுக்கு மொத்த பங்கு 12. 12 வச்சு பிரிக்கும் பொழுது 3 2 2 5 என்று கணக்கு முடிந்து விட்டது. முடிஞ்சாலும் அந்த மகள்களுக்கு பிரித்து கொடுக்கும்போது கொடுக்க முடிய மாட்டேங்குது. மகள்கள் வந்து மகள் 3 இருக்கிறாங்க, மகன் 2 இருக்கும் பொழுது 5 தான் பங்கு இருக்குது நமக்கு. அங்கே 7 பேர் இருக்கிறாங்க. 7ன்னா 5 தான் இருக்காங்க. மகனை டபுளாக எடுத்துக்கிறேன்னு. அப்போ வந்து மகன் 2ன்னா 4, மகள் 3ன்னா 3, 7 பேர் இருக்கிறாங்க. இந்த 7 பேருக்கும் சேர்த்து கிடைச்ச பங்கு 5. இந்த 5ங்கிறது இவங்களுக்கு சேர்த்து கிடைச்ச பங்கு. அப்போ 5 வந்து 7 கொடுக்க முடியாது. அதனால் என்ன செய்கிறோம்? அந்த 7ஆல் 12 பெருக்கி விட்டுறோம். அடிப்படை பங்கு 12 வச்சோம்ல, அந்த 12 வந்து 7ஆல் பெருக்கி என்ன செய்யணும்? 7 12 84 இப்போ ஆக்கி விடணும். 84 ஆக்கிட்டு ஒவ்வொருத்தருக்கு கிடைச்ச பங்கையும் 7 மடங்காக பெருக்கி விட்ருங்க. 7ஆல் முதல்ல அடிப்படை பங்கை 7 மடங்கு ஆக்குனதுனால ஒவ்வொருத்தருக்கு கிடைச்ச பங்கையும் அந்த 7 பெருக்கிற வேண்டியது. 3 கிடைச்ச ஆளுகளுக்கு 3 21, 2 கிடைச்ச ஆளுகளுக்கு 7 14, 5 கிடைச்ச ஆளுக்கு வந்து 5 35. இந்த 35 பொறுத்த வரைக்கும் 7 கரெக்டாக இருக்கிறது. 35 வந்து நம்ம 7 பேருக்கு தானே கொடுக்க வேண்டியிருக்கணும். ஈஸியாக கொடுத்துட்டு போயிடலாம். எப்படி கொடுக்கலாம்? 3 மகள்களுக்கு ஆளுக்கு 5 15, மகனுக்கு வந்து ஆளுக்கு 10 20 35 ஆச்சு. அதாவது 2 மகன்களுக்கு ஒரு 20, 3 மகள்களுக்கு ஒரு 15. அப்போ 35 வந்து 7ஆக பிரிச்சிங்கன்னா அவங்களே பிரிச்சுக்கிறவங்க ஈஸியாக. நம்ம 35 எடுத்துட்டோம்னு சொன்னாலேயே எப்படி பிரிக்கிறது? அவங்களுக்குள்ள ஒரு ஆளுக்கு 5ன்னு கொடுத்தா சரியாக போச்சு. ஒரு பங்கு 5. அப்போ 3 மகள்களுக்கு ஆளுக்கு 5 15, 2 மகன்களுக்கு ஆளுக்கு 10 20. அப்போ எப்படி பிரிக்கணும்? 21 14 14, ஒரு மகனுக்கு 10, இன்னொரு மகனுக்கு 10, ஒரு மகளுக்கு 5, இன்னொரு மகளுக்கு 5, இன்னொரு மகளுக்கு 5, டோட்டல் பண்ணிங்கன்னா 84 வந்துடும். சரியா? அவங்கவுங்க சதவீதம் கிடச்சி போயிடும். 4ல் 1 6ல் 1ங்கிற கணக்குப்படி கரெக்டாக வந்துடும். இப்படி என்ன செய்யணும்? கணக்குகளை வந்து பல வகையாக நம்ம போட்டு என்ன செய்யணும்? ஒரு ப்ராக்டிஸ் எடுக்கணும். இதே கணக்கை வச்சுக்கிட்டு என்ன செய்வோம்னா, கணவன் இடத்துல மனைவியை போடுவோம். இப்போ கணவன்கிற இடத்துல யார் இருக்கா? மனைவி இருக்கிறான். அப்போ இறந்து போனாலும் யார்? மனைவின்னா ஆம்பளை இறந்துருக்கான். அப்போ இப்போ இருக்கிறது மனைவி இருக்கிறாங்க. அப்போ இறந்து போனாலும் ஆம்பளை, அதனால் இப்போ இருக்கிறது யார்? மனைவி இருக்கிறாங்க. மனைவி இறந்து போனவருக்கு தாய் இருக்கிறாங்க, தந்தை இருக்கிறாங்க. இந்த மகளில் வந்து நம்ம என்ன செஞ்சுக்கிடலாம்? டிஃப்ரெண்ட்டு பண்ணிக்கிடலாம். இதில் ஒன்று அதில் ஒன்று கூட போட்டுக்கிறோம். ஒரு மகன் ஒரு மகள்னு போட்டுக்கிறோம். சும்மா எல்லா கணக்கையும் ஒரு ப்ராக்டிஸ் வர்றதுக்காக வேண்டி. இப்போ இதுக்கு நம்ம பங்கு வைக்கணும். பங்கு வைக்கும்போது இந்த மகளை பற்றி நம்ம பங்கு நிர்ணயிக்க தேவையில்லை. ஏன் தேவையில்லை? மகனோட மகள் வந்துட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த பாதி 3 அந்த கணக்கு வராது. மிச்சத்தை அவங்க ஆணும் பெண்ணு 2க்கு 1ங்கிற வகையில் பிரிச்சுக்கிடுவாங்க. அப்போ நம்ம பார்க்க வேண்டிய இந்த 3 பேருக்கு தான் பார்க்கணும். என்ன கிடைக்கும்னு பார்க்கணும். மனைவிக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டால், மனைவிக்கு 2 பங்கு இருக்குது, 2 வகை இருக்குது.
இறந்து போன கணவனுக்கு பிள்ளை இருந்தால் மனைவிக்கு 8ல் 1, பிள்ளை இல்லாட்டி 4ல் 1. இப்போ இந்த கணக்கில் வந்து பிள்ளை இருக்கிறாங்க, இறந்து போன ஆளுக்கு வந்து ஒரு மகன் இருக்கிறாங்க, ஒரு மகள் இருக்கிறாங்க. அப்போ என்ன ஆச்சு, அவளுக்கு என்ன கிடைக்கும், 8ல் 1 தான் கிடைக்கும். மனைவிக்கு கிடைக்கிற பங்கு எவ்வளவு, 8ல் 1 மனைவிக்கு கிடைச்சிடும். மனைவிக்கு 8ல் 1, தாய்க்கு எவ்வளவு, அதே 6ல் 1, ஏற்கனவே உள்ள அந்த கணக்கு மாறாது, 6ல் 1. தந்தைக்கு என்ன ப்ளஸ்லாம் கிடையாது, அவருக்கும் 6ல் 1 தான், ஏன்னா ஆம்பளை பிள்ளை இருக்கிறதுனால 6ல் 1 தான். இவ்வளோ தான் கணக்கு பார்க்க வேண்டியது. மகன் மகளை மிச்சத்தை கொடுக்குறது. அப்போ அந்த 3 பேருக்கு தான் நம்ம என்ன செய்யணும், பங்கு பார்க்கணும். அப்போ 8ல் 1 கொடுக்க வேண்டியிருக்கு, 6ல் 1 கொடுக்க வேண்டியிருக்கு. 8ல் 1 8 பங்காக வச்சோம்னு சொன்னால் 8ல் 1 கொடுத்துடலாம், 6ல் 1 கொடுக்க இல்லாது. 6 பங்காக வச்சோம்னு சொன்னால் 6ல் 1 கொடுக்கலாம், அதுலேருந்து 8ல் 1 ஆக்க இயலாது. ரெண்டையும் கொடுப்பதாக இருந்தால் என்ன செய்யணும், 2க்கும் ஒரு பொதுவான நம்பர் வந்து 24. எப்படி 24ன்னு சொன்னால் 8 என்பதையும் 6 என்பதையும் ஒரு நம்பர் வகுக்கும், 2 வகுக்கும். 4 2 8, 3 2 6. அப்படி வகுக்கும் வகையில் இருக்குமே. ஆனால் இந்த 2ஐயும் என்ன செய்யணும்னா ஒரு நம்பரில் பாதி எடுத்து இன்னொரு நம்பர் முழுசில் பெருக்கிற வேண்டியது. 8ல் பாதி எடுத்து 6ல் பெருக்கிட்டு போங்க, அல்ல 6ல் பாதி எடுத்து 3ல் பெருக்கிட்டு போங்க, 2 1 தான். அப்போ 8ல் பாதிங்கிற 4, 4 6 24. அல்லது இதை இதை முழுசாக எடுத்துக்கிட்டு 3 எடுத்து இதில் 8ல் பெருக்குனா 24 தான். அப்போ 24 பங்காக பேசிக் பங்கு எவ்வளோ வைக்கணும், 24 பங்காக வைக்கணும். மொத்த சொத்தை வந்து 24 பங்கு வச்சா தான் 8ல் 1 கொடுக்க முடியும், 6ல் 1 கொடுக்க முடியும். அப்போ இப்படி வச்சுப்பட்டு என்ன செய்யணும், அவங்களுடைய பங்குக்கு நம்ம வரணும். 8ல் 1 எவ்வளோ, 24 பங்கு வச்சுட்டோம். 8ல் 1 எவ்வளவு, 3 கொடுத்துட்டோம். 6ல் 1 எவ்வளவு, 4, 6 நாங்கள் 24. அது 24 பங்கு வச்சு தாய்க்கு 4, தகப்பனுக்கு 4 இதை கொடுத்துரும். அப்போ மொத்த பங்கு 24. அதில் 8ல் 1 பங்கு என்பது 3 மனைவிக்கு, 6ல் 1 பங்கு வந்து தாய்க்கு. அதாவது 24ல் 6ல் 1டா 4, தந்தைக்கு வந்து 24ல் 6ல் 1டா 4. அப்போ இவ்வளோ கொடுத்தோம். மிச்சம் எவ்வளோ இருக்கும், 13 மிச்சம் இருக்குவா, 13 மிச்சம் இருக்கும். இந்த 13 இவங்க எல்லாம் இருக்கும். அதாவது 3 3 4 7, 7 4 11 போச்சுன்னு சொன்னால் 24ல் மிச்சம் எவ்வளவு, மேலே 24 தானே போட்டோம், 24 பங்கு போட்டோம். 24 பங்கில் இவங்களுடைய பங்குகளை நம்ம கொடுத்துட்டோம் என்று சொன்னால் மீதி உள்ளது 13. இந்த 13 கொண்டு வந்து இந்த 2 பார்ட்டியும் கொடுக்கணும். இந்த 2 பார்ட்டிக்கு எப்படி கொடுக்கணும், மகன் வந்து 1டா 2, மகள் 1டா 1, 3. 13 3 பேருக்கு கொடுக்க முடியாது. 12 இருந்தால் என்ன செய்யலாம், அழகா மகனுக்கு 8, மகளுக்கு 4 போயிடலாம். 13 இருக்கிறது. இந்த 13 அந்த கொசுறு வருங்கிற காரணத்தினால கொசுறு வராமல் பிரிக்கிறதா இருந்தால் 24லேருந்து பிரிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சரியாக வர. முதல்ல 24 தான் ஆரம்பிக்கணும் கணக்கு. 24லேருந்து கொடுத்து பார்க்கும் பொழுது இந்த மிச்சத்தை வந்து இவங்களுக்கு பங்கு வச்சு கொடுக்க முடியலை. அப்போ என்ன செய்யணும், எத்தனை பேருக்கு பங்கு வைக்க முடியலை, மகன் 2, மகன் 1டா 2, மகள் 1. அப்போ 2 1 3 பேருக்கு இந்த 13ஐ கொடுக்க முடியலை என்றால் அந்த 24 என்ன செய்யணும்னு கேட்டால் நீங்கள் வந்து 3ஆல் பெருக்கிற வேண்டியது. பெருக்கிட்டீங்கன்னா 72 வருமா, 3 24 72. அப்போ 24 என்பதை வந்து 3ஆல் பெருக்கினால் 72 பங்கு, மொத்த பங்கு 72 ஆக்கணும். 72 ஆக்கிட்டோமா, ஆக்கிவிட்டு இப்போ மொத்த பங்கு எத்தனை மடங்கு ஆக்கியிருக்கணும், 3 மடங்கு ஆக்கிட்டோம். 24 என்பதை 3 மடங்கு ஆக்கி 72 ஆக்கியிருக்கிறோம். அப்போ இவர்களுக்கு கிடைச்ச பங்குகளும் 3 மடங்கு ஆகணும்ல, ஒவ்வொருத்தருக்கு கிடைச்ச பங்கு 3 மடங்கு ஆகணும். அப்போ 3 கிடைச்ச ஆளுக்கு எவ்வளவு, 9. 9ங்கிறது 72ல் 9ங்கிறது 8ல் 1 கரெக்டாக வந்துடும். 9 கொடுத்துட்டீங்க. 4 கிடைச்ச ஆளுக்கு எவ்வளோ கிடைக்கும், 12 கிடைக்கும். என்ன 4 12 கிடைச்சிடும். அப்புறம் ஒரு 12 கிடைச்சிடும். அப்புறமேலு 13 கிடைச்ச ஆளுக்கு வந்து 39 ஆகும். இவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து 13ஐயும் 3ஆல் பெருக்கணும்ல, எல்லாத்தையும் 3 மடங்கு ஆக்கணும்ல. அப்போ வந்து 9 கிடைச்ச ஆளுக்கு வந்து 3 கிடைச்ச ஆளுக்கு வந்து 3 9 கிடைச்சி போயிடும். 72ல் 9,
72 9ங்கிறது வந்து 8ல் 1 தான், எண்ணும்போது 72. அதே மாதிரி வந்து 72ல் 12 கொடுத்தீங்கன்னா 6 12 72, 6ல் 1. 24ல் 4 என்பதும் 72ல் 12 என்பது ஒன்று தானே, சமமான கணக்கு தான் அது. அதே மாதிரி உங்களுக்கு 6ல் 1 கொடுத்துட்டோம். மிச்சம் எவ்வளோ? 13. இந்த 13ஐ 3 மடங்கு ஆக்கணும்ல. மேலே மொத்தம் 24 3 மடங்கு ஆக்கினதுனால இந்த 13ஐ 3 மடங்கு ஆக்கினீங்கன்னா 39,000. 39 ஆச்சுன்னு சொன்னால் அதை வந்து 3ஆக கொடுக்கணும். 3 எப்படி? ஆம்பளைக்கு 2, பொம்பளைக்கு 1, 3 கொடுக்கணும்ல. 3 கொடுத்தா இப்போ மகளுக்கு வந்து 13 கொடுங்க, மகனுங்க வந்து 26 கொடுங்க. 39 ஆகிடுச்சு. இந்த 39 எப்படி வரும்னு கேட்டால் மகளுக்கு 13, மகனுக்கு வந்து 13 13 26. அப்போ இது எப்படி கொடுக்கணும்? இந்த 39 மொத்தமாக கொடுத்துட்டாலேயே 39ன்னு சொன்னோன்னா அவங்களே பிரிச்சுக்கிடுவாங்க. 39ன்னு சொன்ன உடனேயே 39 டேலி ஆகுமே. அப்போ இவங்களுக்கு இப்போ மகளுக்கு 13, மகனுக்கு 26. அப்போ 72 பங்கு வச்சு இந்த கணக்கில் மனைவிக்கு 9, தாய்க்கு 12, தந்தைக்கு 12, மகனுக்கு 26, மகளுக்கு 13, ஆக மொத்தம் 72. டோட்டல் 72 வந்துடும். இப்படி வந்து கணக்கு என்ன செய்யணும்? ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறணும். நீ அடுத்த கணக்கில் நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.